ஓம் சாந்தி. இன்றைய முரளி 29 ஜூன் 2024. இனிய குழந்தைகளே, சரீரம் உட்பட கண்ணுக்கு தெரியும் அனைத்தும் அழிய வேண்டும். ஆத்மாக்கள் நீங்கள் இப்போது வீட்டிற்கு திரும்ப வேண்டும். அதனால் பழைய உலகை மறந்து விடுங்கள். கேள்வி: குழந்தைகள், நீங்கள் எந்த வார்த்தைகளால் அனைவருக்கும் தந்தையின் செய்தியை சொல்ல முடியும்? பதில்: எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்க வந்து இருக்கிறார் என்பதை எல்லோருக்கும் சொல்லுங்கள். இப்போது எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தியின் நேரம் முடிந்து விட்டது, அதாவது பக்தி முடிந்து விட்டது. இப்போது ராவண ராஜ்யம் முடிகிறது. உங்களை ராவணனின் 5 விகார சிறையில் இருந்து விடுவிக்க தந்தை வந்து இருக்கிறார். இது புருஷோத்தம சங்கம யுகம். இதில் நீங்கள் முயற்சி செய்து தெய்வீக குணங்கள் உடையவர்களாக மாற வேண்டும். புருஷோத்தம சங்கம யுகத்தை மட்டும் புரிந்து கொண்டாலும் ஸ்திதி உயர்ந்ததாக மாற முடியும். ஓம் சாந்தி. இப்போது ஆன்மீக குழந்தைகள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? அவ்விபச்சாரி நினைவில் அமர்ந்து இருக்கிறீர்கள். ஒன்று அவ்விபச்சாரி நினைவு, மற்றது விபச்சாரி நினைவு. அவ்விபச்சாரி நினைவு, அதாவது அவ்விபச்சாரி பக்தி எப்போது முதலில் ஆரம்பமாகிறதோ அப்போது எல்லோரும் சிவனுக்கு பூஜை செய்கிறார்கள். மிக உயர்ந்த பகவான் அவரே. அவர் தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், பாடம் கற்பிக்கிறார். எதை கற்பிக்கிறார்? மனிதர்களிலிருந்து தேவராக மாற்றுகிறார். தேவரிலிருந்து மனிதராக மாற்றுவதற்கு குழந்தைகள் உங்களுக்கு 84 பிறவிகள் ஆகின்றன. இப்பொழுது மனிதரிலிருந்து தேவராக மாறுவதற்கு ஒரு நொடி ஆகிறது. நாம் தந்தையின் நினைவில் அமர்ந்து இருப்பது குழந்தைகளுக்கு தெரியும். அவர் நமது டீச்சராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். ஒருவரின் நினைவில் இருங்கள் என்ற யோகத்தையும் கற்பிக்கிறார். ஏ ஆத்மாக்களே, ஏ குழந்தைகளே, தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிடுங்கள். இப்பொழுது திரும்பி போக வேண்டும் என்று அவர் தானே சொல்கிறார். இந்த பழைய உலகம் மாறிக்கொண்டு இருக்கிறது. இப்போது இங்கே இருக்கக்கூடாது. பழைய உலகின் அழிவிற்காகவே இந்த வெடிகுண்டுகளை எல்லாம் செய்து இருக்கிறார்கள். இயற்கை பேரழிவுகளும் உதவி செய்கின்றன. விநாசம் நிச்சயம் நடந்தே ஆக வேண்டும். நீங்கள் புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கிறீர்கள். இது ஆத்மாவிற்கு தெரியும். இப்போது நாம் திரும்பி போகிறோம். அதனால் இந்த பழைய உலகையும் பழைய தேகத்தையும் விட வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். தேகம் உட்பட இந்த உலகில் கண்ணுக்கு தெரியும் அனைத்து அழிய வேண்டும். சரீரமும் அழிய வேண்டும். இப்போது ஆத்மாக்கள் நம் வீடு திரும்ப வேண்டும். திரும்பாமல் புதிய உலகத்திற்கு வர முடியாது. இப்போது நீங்கள் புருஷோத்தமர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த தேவர்கள் புருஷோத்தமர்கள். எல்லோரையும் விட மிக உயர்ந்தவர் இந்த நிராகார தந்தை. பிறகு மனித சிருஷ்டிக்கு வந்தால் அதில் உயர்ந்தவர்கள் தேவர்கள். அவர்களும் மனிதர்களே, எனினும் தெய்வீக குணங்கள் உடையவர்கள். பிறகு அவர்களே அசுர குணங்கள் உடையவர்கள் ஆகிறார்கள். இப்போது மீண்டும் அசுர குணங்களில் இருந்து தேவ குணங்களுக்கு போக வேண்டும். சத்தியுகத்திற்கு போக வேண்டும். யார் போக வேண்டும்? குழந்தைகள், நீங்கள் போக வேண்டும். குழந்தைகள், நீங்கள் படித்து கொண்டு இருக்கிறீர்கள், பிறருக்கும் கற்பிக்கிறீர்கள். தந்தையின் செய்தியை மட்டும் கொடுக்க வேண்டும். எல்லையற்ற தந்தையே எல்லையற்ற ஆஸ்தி கொடுப்பதற்கு வந்திருக்கிறார். இப்போது எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தி முடிகிறது. எல்லா மனிதர்களும் 5 விகார வடிவ ராவணனின் சிறையில் இருக்கிறார்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். எல்லோரும் துக்கத்தையே பெறுகிறார்கள். காய்ந்த ரொட்டி கிடைக்கிறது. தந்தை வந்து எல்லோரையும் ராவணனின் சிறையிலிருந்து விடுவித்து சதா சுகமுடையவராக மாற்றுகிறார். தந்தையை தவிர வேற யாரும் மனிதரை தேவராக மாற்ற முடியாது. மனிதர்களிலிருந்து தேவராக மாறுவதற்காக நீங்கள் இங்கே அமர்ந்து இருக்கிறீர்கள். இப்போது இருப்பது கலியுகம். அதிக தர்மங்கள் ஆகிவிட்டன. குழந்தைகள், உங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பின் அறிமுகத்தை தந்தை தானே அமர்ந்து கொடுக்கிறார். நீங்கள் ஈசன் பரமாத்மா என்று மட்டும் சொல்லி வந்தீர்கள். அவர் தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. அவரை சத்குரு என்று சொல்கிறார்கள். அழியாத மூர்த்தி என்றும் சொல்கிறார்கள். உங்களை ஆத்மா மற்றும் ஜீவன் என்றும் சொல்கிறார்கள். அந்த அழியாத மூர்த்தியானவர் இந்த ஆசனத்தில் அமர்ந்து இருக்கிறார். அவர் பிறவி எடுப்பது இல்லை. அந்த அழியாத மூர்த்தி தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். எனக்கு சொந்த ரதம் இல்லை.
நான் குழந்தைகள், உங்களை எப்படி பாவனமாக மாற்றுவது? எனக்கு ரதம் தேவைதானே. அழியாத மூர்த்தியானவருக்கும் ஆசனம் தேவை. அழியாத ஆசனம் மனிதர்களுக்கு இருக்கிறது, வேறு யாருக்கும் இருப்பதில்லை. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசனம் தேவை. அழியாத மூர்த்தி ஆத்மா இங்கே அமர்ந்து இருக்கிறது. அவர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார். அவரை மகா காலன் என்று சொல்கிறார்கள். அவர் பிறவிகளில் வருவதில்லை. ஆத்மாக்கள் நீங்கள் பிறவிகளில் வருகிறீர்கள். நான் கல்பங்களில் சங்கமயுகத்தில் வருகிறேன். பக்தியை இரவு என்றும் ஞானத்தை பகல் என்றும் சொல்கிறார்கள். இதை நன்றாக நினைவில் வையுங்கள். ஆ மற்றும் ஆ, அதாவது அப்பாவும் அரச பாக்கியமும் முக்கிய விஷயங்களாக இருக்கின்றன. தந்தை வந்து அரச பாக்கியத்தை கொடுக்கிறார், மேலும் அரச பாக்கியத்திற்காக பாடம் கற்பிக்கிறார். எனவே இது பாடசாலை என்றும் சொல்கிறார்கள். பகவான் வாக்கு, பகவான் நிராகாரராக இருக்கிறார். அவருக்கும் பாகம் இருக்க வேண்டும். அவர் மிக உயர்ந்த பகவான். அவரை எல்லோரும் நினைவு செய்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்யாத மனிதராக யாரும் இருக்க மாட்டார்கள் என்று தந்தை சொல்கிறார். ஏ பகவான், ஏ லிப்ரேட்டர், ஓ காட்பாதர் என்று சொல்லி எல்லோரும் உள்ளத்திலிருந்து அழைக்கிறார்கள். ஏனென்றால் அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறார். நிச்சயம் எல்லையற்ற சுகத்தை கொடுப்பார். எல்லைக்கு உட்பட்ட தந்தை எல்லைக்கு உட்பட்ட சுகத்தை கொடுப்பார். இது யாருக்கும் தெரியவில்லை. இப்போது தந்தை வந்து இருக்கிறார். குழந்தைகளே, மற்ற சகவாசங்களை விடுத்து தந்தை என் ஒருவரை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் தேவி தேவர்களாக புதிய உலகில் இருப்பீர்கள் என்பதையும் தந்தை சொல்கிறார். அங்கே அளவற்ற சுகம் இருக்கும். அந்த சுகங்களுக்கு எல்லை காண முடியாது. புதிய வீட்டில் சதா சுகம் இருக்கும். பழையதில் துக்கம் ஏற்படுகிறது. அதனால்தான் தந்தை குழந்தைகளுக்கு புதிய வீட்டை கட்டுகிறார். குழந்தைகளின் புத்தியோகம் புதிய வீட்டின் பக்கம் போகிறது. இது எல்லைக்கு உட்பட்ட விஷயமாக இருக்கிறது. இப்போது எல்லையற்ற தந்தை புதிய உலகை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். பழைய உலகில் நீங்கள் பார்க்கும் அனைத்தும் சுடுகாடாக மாற வேண்டும். இப்போது தேவலோகம் ஸ்தாபனை ஆகி கொண்டு இருக்கிறது. நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். கலியுகத்தின் பக்கமும் பார்க்க முடியும், சத்தியுகத்தின் பக்கமும் பார்க்க முடியும். நீங்கள் சங்கம யுகத்தில் சாட்சியாக இருந்து பார்க்கிறீர்கள். கண்காட்சி அல்லது மியூசியத்திற்கு வந்தால் அங்கும் அவர்களை சங்கம யுகத்தில் நிற்க வையுங்கள். இந்த பக்கம் கலியுகம், அந்த பக்கம் சத்தியுகம். நாம் இடையில் நிற்கிறோம். தந்தை புதிய உலகை ஸ்தாபனை செய்கிறார். அங்கே வெகு குறைவான மனிதர்களே இருப்பார்கள். மற்ற எந்த தர்மத்தை சேர்ந்தவர்களும் வருவது இல்லை. நீங்கள் மட்டுமே முதலில் வருகிறீர்கள். இப்போது நீங்கள் சொர்க்கத்திற்கு போவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஏ பாபா, எங்களை தூய்மையாக்கி தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று தூய்மையாக மாறுவதற்கே என்னை அழைத்தீர்கள். எங்களை சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்வது இல்லை. பரந்தாமம் இனிய வீடு என்று சொல்லப்படுகிறது. இப்போது நாம் வீட்டிற்கு போக வேண்டும். அதை முக்தி தாமம் என்று சொல்கிறார்கள். அதற்காகவே சந்நியாசி போன்றோர் அறிவுரை கொடுக்கிறார்கள். அவர்கள் சுகதாமத்தின் ஞானத்தை கொடுக்க முடியாது. அவர்கள் துறவற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். எந்தெந்த தர்மங்கள் எப்போது வருகின்றன என்பது குழந்தைகள் உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. மனித சிருஷ்டி வடிவ மரத்தில் முதலில் அடிமரமாக நீங்கள் இருக்கிறீர்கள். விதையை விருட்சபதி என்று சொல்கிறீர்கள். விருட்சபதியாகிய நான் மேலே இருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். மரம் எப்போது முற்றிலும் உளுத்த நிலைக்கு வருகிறதோ அப்போது தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய நான் வருகிறேன். ஆலமரம் பெரிய அதிசய மரமாக இருக்கிறது. அடிமரம் இல்லாமலே மற்ற முழு மரமும் இருக்கிறது. இந்த எல்லையற்ற மரத்திலும் ஆதி சனாதன தேவி தேவர் தர்மம் இல்லை. மற்ற எல்லா தர்மங்களும் நிற்கின்றன. நீங்கள் மூலவதனவாசியாக இருந்தீர்கள். இங்கே பாகத்தை நடிக்க வந்து இருக்கிறீர்கள். குழந்தைகள், நீங்கள் ஆல்ரவுண்டு பாகத்தை நடிப்பவர்கள். அதனால் அதிகபட்சம் 84 பிறவிகள் இருக்கின்றன. பிறகு குறைந்தபட்சம் ஒரு பிறவி இருக்கிறது. மனிதர்கள் 84 லட்சம் பிறவிகள் என்று சொல்கிறார்கள். அதுவும் யாருக்கு இருக்கும் என்பது புரிந்து கொள்ள முடியாதது. தந்தை வந்து குழந்தைகள் உங்களுக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் 84 பிறவிகளை எடுக்கிறீர்கள். முதலில் நீங்கள் என்னை விட்டு பிரிந்து வந்தீர்கள். சத்தியுக தேவர்களே முதலில் இருக்கிறார்கள். எப்போது அந்த ஆத்மாக்கள் இங்கே பாகத்தை நடிக்கின்றனவோ அப்போது மற்ற எல்லா ஆத்மாக்களும் எங்கு சென்று விடுகின்றன. மற்ற எல்லா ஆத்மாக்களும் சாந்தி தாமத்தில் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் சாந்தி தாமம் வேறாக இருக்கிறது. மற்றபடி இதுவே உலகமாக இருக்கிறது. பாகத்தை இங்கே நடிக்கிறார்கள். புதிய உலகில் சுகத்தின் பாகத்தையும் பழைய உலகில் துக்கத்தின் பாகத்தையும் நடிக்க வேண்டியதாக இருக்கிறது. இது சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டு. அது ராமராஜ்யம். சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை உலகில் உள்ள எந்த மனிதரும் அறியவில்லை.
அவர்கள் படைப்பவரையோ படைப்பின் முதல் இடை கடைசியையோ அறியவில்லை. ஒரு தந்தையை மட்டுமே ஞானக்கடல் என்று சொல்கிறார்கள். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியின் ஞானம் எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பின்னர் இது மறைந்துவிடும். சத்தியுகத்தில் இது இருப்பதில்லை. பாரதத்தின் பழமையான சகஜ ராஜயோகமே பாடப்பட்டு இருக்கிறது. கீதையிலும் ராஜயோகத்தின் பெயர் வருகிறது. தந்தை உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து ராஜ்யத்தின் ஆஸ்தி கொடுக்கிறார். மற்றபடி படைப்பிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க முடியாது. படைக்கும் தந்தையிடமிருந்தே ஆஸ்தி கிடைக்கிறது. ஒவ்வொரு மனிதரும் படைப்பவராக இருக்கிறார். குழந்தைகளை படைக்கிறார்கள். அவர்கள் சாதாரண பிரம்மாக்கள். இவர் எல்லையற்ற பிரம்மா. அவர் நிராகார ஆத்மாக்களுக்கு தந்தை. அவர் லௌகீக தந்தை. இவர் பிறகு பிரஜாபிதா எப்போது இருக்க வேண்டும்? சத்தியுகத்தில் இருக்க வேண்டுமா என்ன? புருஷோத்தம சங்கம் யுகத்தில் இருக்க வேண்டும். சத்தியுகம் எப்போது இருக்கும் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. அவர்கள் சத்தியுகம் கலியுகம் போன்றவற்றிற்கு லட்சக்கணக்கான வருடங்களை கொடுத்து விட்டார்கள். ஒரு யுகத்திற்கு 1250 வருடங்கள் இருக்கின்றன என்று தந்தை புரிய வைக்கிறார். 84 பிறவிகளுக்கு கணக்கு வேண்டும் தானே? நாம் எப்படி இறங்குகின்றோம் என்று ஏணிப்படிக்கும் கணக்கு தேவை. முதலில் அடிமரத்தில் தேவி தேவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிறகு இஸ்லாமியர், பௌத்தர் போன்றோர் வருகிறார்கள். தந்தை மரத்தின் ரகசியத்தையும் சொல்லி இருக்கிறார். அது தந்தையை தவிர வேறு யாரும் கற்பிக்க முடியாது. இந்த சித்திரங்கள் போன்றவற்றை எப்படி உருவாக்கினீர்கள்? யார் கற்பித்தார் என்று உங்களை கேட்பார்கள். பாபா எங்களுக்கு தியானத்தில் காட்சி காட்டினார். பிறகு நாங்கள் அதை இங்கே உருவாக்கினோம். பிறகு அவற்றில் இப்படி திருத்தம் செய்யுங்கள் என்று இந்த ரதத்தில் வந்து தந்தையே சரி செய்தார் என்று சொல்லுங்கள். அவர் தானே சரி செய்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணரே ஷாம் சுந்தர் என்று சொல்கிறார்கள். எனினும் அப்படி ஏன் சொல்கிறார்கள் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது. இவர் வைகுண்டத்தின் எஜமானராக இருந்தார். வெண்மையாக இருந்தார். பிறகு கிராமத்து சிறுவனாக கருப்பாக மாறினார். அதனால் அவரை ஷாம் சுந்தர் என்று சொல்கிறார்கள். இவரே முதலில் வருகிறார். நீங்களும் அப்படியே வருகிறீர்கள். இந்த லட்சுமி நாராயணி ராஜ்யம் நடக்கிறது. ஆதி சனாதன தேவி தேவ தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்கிறார்? இதுவும் யாருக்கும் தெரியாது. பாரதம் என்ற பெயரையும் மறந்து இந்தியாவில் இருப்பவர்கள் இந்து என்று சொல்லிவிட்டார்கள். நான் பாரதத்தில் தான் வருகிறேன். பாரதத்தில் தான் தேவி தேவர்களின் ராஜ்யம் இருந்தது. அது இப்போது மறைந்து விட்டது. அதை மீண்டும் ஸ்தாபனை செய்வதற்கு நான் வருகிறேன். முதலில் இருப்பது ஆதி சனாதன தேவி தேவ தர்மம். இந்த மரம் வளர்ச்சி அடைந்து கொண்டே போகிறது. புதிய இலைகளும் மடங்களும் கடைசியில் வருகின்றன. அப்போது அவற்றிற்கும் அழகு ஏற்படுகிறது. பிறகு கடைசியில் முழு மரமும் உளுத்த நிலையை பெறுகிறது. அப்போது மீண்டும் நான் வருகிறேன். யதா கி ஆத்மா தன்னை அறியவில்லை. அதனால் தந்தையையும் அறியவில்லை. தன்னையே திட்டிக் கொள்கிறார்கள். தந்தையையும் தேவர்களையும் கூட திட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். தமோ பிரதானமாக அறிவிழந்தவர்களாக மாறிவிட்டார்கள். அப்போது நான் வருகிறேன். பதித்த உலகத்திலேயே வர வேண்டியிருக்கிறது. நீங்கள் மனிதர்களுக்கு உயிர் தானம் கொடுக்கிறீர்கள். அதனால் மனிதர்களுக்கு தேவர்களாக மாற்றுகிறார்கள். மனிதர்களை தேவர்களாக மாற்றுகிறீர்கள். எல்லா துக்கத்திலிருந்தும் தூர விலக்கி விடுகிறீர்கள். அதுவும் அரை கல்பத்திற்கு வந்தே மாதரம் என்று பாடலும் இருக்கிறது. எந்த மாதர்கள் அவர்களுக்கு வந்தனம் செய்கிறார்கள்? மாதர்கள் நீங்களே முழு சிருஷ்டியையும் சொர்க்கமாக மாற்றுகிறீர்கள். அதில் ஆண்களும் இருக்கிறார்கள். ஆனால் மெஜாரிட்டி மாதர்களாக இருக்கிறார்கள். எனவே பாபா மாதர்களுக்கு புகழ் பாடுகிறார். தந்தை உங்களை இந்த அளவு புகழுக்கு தகுதி பெற வைக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். 1. அளவற்ற சுகமான உலகத்திற்கு போவதற்காக சங்கம யுகத்தில் நிற்க வேண்டும். சாட்சியாக இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு புத்தி யோகத்தை புதிய உலகில் வைக்க வேண்டும். இப்போது நாம் வீட்டிற்கு திரும்பி கொண்டு இருக்கிறோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். 2. அனைவருக்கும் உயிர்தானம் கொடுக்க வேண்டும். மனிதரை தேவராக மாற்றும் சேவை செய்ய வேண்டும். எல்லையற்ற தந்தையிடமிருந்து படித்து பிறருக்கு கற்பிக்க வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்து பிறரையும் செய்ய வைக்க வேண்டும். வரதானம். சதா உயர்ந்த நேரத்திற்கு தக்கபடி உயர்ந்த கர்மம் செய்து ஆகா ஆகா என்ற பாடலை பாடும் பாக்கியவன் ஆத்மா ஆகுக. இந்த உயர்ந்த நேரத்தில் சதா உயர்ந்த கர்மத்தை செய்து ஆகா ஆகா என்ற பாடலை மனதில் பாடிக்கொண்டு இருங்கள். ஆகா எனது உயர்ந்த கர்மம் அல்லது ஆகா உயர்ந்த கர்மத்தை கற்பிக்கும் பாபா என சதா ஆகா ஆகா என்ற பாடலை பாடுங்கள். ஒருபோதும் தவறுதலாகவும் துக்கத்தின் காட்சியை பார்த்த போதும் ஐயோ என்ற வார்த்தை வரக்கூடாது.
ஆகா ட்ராமா, ஆகா மற்றும் ஆகா பாபா, ஆகா. எது கனவிலும் இருக்கவில்லையோ அந்த பாக்கியம் வீட்டில் இருந்தபடியே கிடைத்து விட்டது. இந்த பாக்கியத்தின் போதையில் இருங்கள். ஸ்லோகன்: மனம் புத்தியை சக்திசாலியாக மாற்றுங்கள். அப்போது எந்த பிரச்சனையிலும் ஆடாமல் அசையாமல் இருப்பீர்கள். தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.